கைஸ் கடந்த 20 வருஷத்துக்கு அப்புறமா எனக்குன்னு நான் ஒரு கீர் சைக்கிள் வாங்க போறேன். காலேஜ் படிச்சு முடிக்கிற சமயத்துல எனக்கு பைக் தேவைப்பட்டதுனால வீட்லயே எனக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த கீர் சைக்கிள் இருக்க கிரேஸ் மட்டும் எனக்கு போகவே இல்லை. நான் சின்ன வயசுல இருந்தே போடாத இடம் இல்ல இந்த கீர் சைக்கிள் வாங்குறதுக்கு. பட் நமக்கு தான் தெரியுமே நம்ம என்ன நினைச்சாலும் அது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. பட் இப்போ என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் என் சொந்த காசுல எனக்குன்னு ஒண்ணு வாங்க போறேன். இந்த ஃபீலிங் வெறும் வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. ஆனா என் மனசு ஃபுல்லா அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சின்ன வயசுல நமக்கு என்ன வேணும்னாலும் வீட்டுல போய் ஈஸியா கேட்டுடலாம். பட் ஒரு வயசு தாண்டதுக்கு அப்புறம் தொண்டை திக்க ஆரம்பிச்சிடும், வாயில இருந்து வார்த்தையே வராது. ஏன்னா நமக்கே தெரியும் வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம இது வேணும் அது வேணும்னு போய் கேட்டா அவங்களுக்கு இன்னும் சுமையை கொடுக்குற மாதிரி ஆயிடும். இந்த விஷயம் எனக்கு புரிய வரதுக்கே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. சரி எனக்கே புரியுது, ஒரு மாதிரி கருத்தா போயிட்டு இருக்குன்னு. இனிமே சைக்கிளுக்கான கதையை பார்ப்போம். பக்கத்துல வந்துட்டு நிறைய சைக்கிள் ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். எப்படியோ 1 மணி நேரம் கழிச்சு ஒரு சைக்கிளை சூஸ் பண்ணிட்டேன். அரௌண்ட் 20K கிட்ட வந்தது. நான் எல் சைஸ் சைக்கிள் சூஸ் பண்ணதுனால அப்பதான் பேக்கிங்கே ஓபன் பண்ணாங்க. இதை ஃபிட் பண்றதுக்கே அரௌண்ட் 1 hour மேல ஆயிடும்ட்டாங்க. சரின்னு 1 மணி நேரம் மாலுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு கரெக்டா 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களும் கிட்டத்தட்ட பினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10 minutes ஆகும்னாங்க. சரின்னு நானும் அப்படியே ஆர்வமா பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் சைக்கிளை கையில வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சைக்கிள் டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களே ஹவுஸ் கீப்பிங் வச்சு வெளியே வரையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இனிமே வீடியோஸ் எல்லாம் சைக்கிள் பயணம் அந்த பயணம்னு சொல்லி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு இப்பயே ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பை.